ஒவ்வொரு சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் இந்த சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் திரு ரங்கராஜன் சார் அவர்கள். அவர்கள் எங்களது சொசைட்டியுடன் நெடுநாள் தொடர்பு உடையவர். கடந்த 20 வருட காலமாக எங்களது சொசைட்டியில் உரைகளை நடத்தி கொண்டு வருபவர். எங்களது சொசைட்டியில் ஒவ்வொரு ஞாயிறு காலையும் தியானத்திற்கு பிறகு சொற்பொழிவு நடைபெறும். அதில் மாதந்தோறும் கலந்து கொண்டு உரைகளை நடத்தி கொண்டு வந்தார், சென்னையில் இருக்கும் வரையிலும். பிற்பாடு பெங்களூர் சென்ற பிறகு இணையதளத்தின் மூலமாக நமது சத்சங் தொடர்களில் பங்கேற்று உரைகளை நமக்கெல்லாம் வழங்கி கொண்டு வருகின்றார். அவர் இன்று நம்மிடையே பேச இருக்கும் தலைப்பு பிரக்ஞானம் பிரம்ம, அதாவது பேருணர்வே இறைவன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கான்ஷியஸ்னஸ் இஸ் டிவைன். அவரை அன்புடன் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக வரவேற்று இந்த உரையை ஆற்றிக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ சார், ரங்கராஜன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓம் தத்சவதுர் வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி என்னஹ சத்யேன தீபயே. ஓம் தத்சவதுர் வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி என்னஹ சத்யேன தீபயே. ஓம் தத்சவதுர் வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி என்ன சத்யேன தீபயே. Let us meditate on the most auspicious form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with truth. எல்லாவற்றையும் விட அழகிய ரூபம் கொண்டவரும் எல்லா லோகங்களுக்கும் அப்பாற்பட்டவரும் ஆகிய சாவித்திரியின் மீது நாம் தியானம் செய்வோமாக. அவர் நம்மை சத்தியத்தால் ஒளிரச் செய்வார். ஸ்ரீ அன்னையே சரணம், ஸ்ரீ அரவிந்தரே சரணம். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் மாலை வணக்கங்களும். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான், அவரை பற்றி பல ஸ்லோகங்கள் உண்டு. அதில் ஒரு ஸ்லோகம் பின்வருமாறு கூறுகிறது: ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாபதையே நமக என்று கூறுகிறது. தசரதர் தன்னுடைய மகனை ராமா என்று அன்புடன் அழைப்பாராம். கௌசலையோ ராமபத்ரா என்று குறிப்பிடுவாராம். இரவு நிலாச்சோறு ஊட்டும் கைகேயி சந்திரனை காட்டி அவரை ஊட்டிவிட்டு ராமச்சந்திரா என்று கூப்பிடுவாராம். இஷ்வாகு குலத்தின் குலகுரு வசிஷ்டர், அவரோ முக்காலும் உணர்ந்தவர். எனவே ராமர் யார் என்று அவருக்கு தெரியும். எனவே வேதசே என்றே கூப்பிடுவாராம். சுமித்திரை ரகுநாதாயா என்றும் சீதை நாதாயா என்றும் அயோத்தியா நகர மக்கள் சீதாபதி என்று கூப்பிடுவார்கள். இவ்வாறு இந்த பல நாமங்களினால் நாம் அவரை துதிக்கலாம் என்று சொல்லுகிறது இந்த ஸ்லோகம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாபதையே நமக என்று. இந்த ஸ்லோகம் சிறிது நேரம் அங்கேயே இருக்கட்டும். இப்பொழுது நாம் பிரம்மஸ்ரீ மயிலை கபாலி சாஸ்திரியார் அவர்களை பற்றி சிறிது நேரம் பார்க்க போவோம். மயிலை கபாலி சாஸ்திரியார் செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி 1886 வருடம் மயிலையாற்றூரில் பிறந்தார். பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர் அவர். அவருடைய தந்தை வெங்கடேச சாஸ்திரியார், தாய்மொழி தெலுங்கு. அவருக்கு 3 வயது இருக்கும் பொழுது வெங்கடேச சாஸ்திரியார் அவருக்கு சம்ஸ்கிருதம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அன்று 5 வயது ஆனது. அப்பொழுது ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களையும் அவருக்கு அத்தியனம் பண்ண ஆரம்பித்து வைத்தார். 11 வயசு முடிவதற்குள் மயிலை கபாலி சாஸ்திரியார் 12 முறை ராமாயணத்தை அத்தியனம் செய்துவிட்டார். அவருக்கு வேலை கிடைத்தது முத்தியால்பேட்டை ஹையர் ஸ்கூலிலே அவருக்கு வேலை கிடைத்தது. அவருடைய குலதெய்வம்
திருவொற்றியூர் வரிவுடை அம்மன். எனவே அவர் தினந்தோறும் மயிலாப்பூரிலிருந்து நேரே திருவொற்றியூர் சென்று விட்டு அங்கே அவர் ஸ்ரீ வித்யா உபாசகராக இருந்ததனால் லலிதா சகஸ்ரநாமம் முழுவதையும் சொல்லிவிட்டு பிறகு சேவித்து விட்டு பிறகு முத்தியால்பேட்டைக்கு போவார். இதுதான் அவருடைய ருட்டீன். அவர் அந்த மாதிரி ஒரு தடவை அவர் அந்த வடிவுடை அம்மன் தரிசித்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி கொடுத்து முடிக்கும் பொழுது காவியகாந்த வாசிஷ்ட கணபதி முனி, எல்லோரும் அவரை நாயினா என்று கூப்பிடுவார், அவர் தனது சீடர்களும் உள்ளே நுழைந்தார். அவருக்கும் தெலுங்கு தாய்மொழி, சம்ஸ்கிருதம் அதி அற்புதமான பரிச்சயம். அவர் கபாலி சாஸ்திரியாரினுடைய முகத்தில் உள்ள தேஜஸை பார்த்தார். பிறகு ஒன்றும் சொல்லவில்லை. பசங்களை கூப்பிட்டு, பசங்களா, நான் இப்பொழுது இந்த வடிவுடை அம்மன் மீது ஒரு ஸ்லோகம் சொல்ல போறேன், நன்னா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கபாலி சாஸ்திரியாரும் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டார். மறுநாள் கபாலி சாஸ்திரியார் அங்கு வந்தார். வந்து வழக்கம் போல லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி எல்லாம் சேவித்து முடித்து தண்டனிட்டு எந்திரிக்கும் பொழுது அப்பொழுதுதான் வந்தார் கபாலி நைனா வந்து பசங்களை பார்த்து, பசங்களா நேற்றுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னேனே, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். யாரும் வாயே திறக்கல. உடனே கபாலி சாஸ்திரியார் வந்து அவரையும் அறியாமல் அந்த ஸ்லோகத்தை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுட்டார். உடனே சபாஷ் என்று போட்டார். அவர் ஏகச்சந்த கிரகி கபாலியார். எனவே ஒரு தடவை கேட்டதை உடனே அப்படியே சொல்லிவிட்டார். பிறகு நைனா வந்து என்னோட நான் தான் இன்னார் என்று அறிமுகம் பண்ணி என்னுடன் வந்து என்னுடைய சிஷ்யனாக நீங்க சேர்த்துக்கொள் என்று எடுத்துக்கொண்டு விட்டார். கபாலி சாஸ்திரியாருடைய குருவான நைனாவோட குருவோ ரமண மகரிஷி. அந்த திருவண்ணாமலையில் வசித்து வந்த பகவான் ரமண மகர்ஷியிடம் நைனா வந்து நம்ம கபாலியாரை கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். சாதாரணமா ரமண மகர்ஷியை பேசவே மாட்டார். அவர் பேரே மௌன குரு என்றுதான் பேரு. மத்தவா மாதிரி தலையில ஆசீர்வாதம் வைத்து சொல்றதோ இல்ல இந்த மாதிரி ஸ்லோகங்கள் இது தீட்சைக்கு கொடுக்கறதோ இல்ல, நயன தீட்சைன்னு சொல்லிட்டு அப்படித்தான் வர்றார். ஆனால் அவருக்கு வந்து நம்ம கபாலி சாஸ்திரியார் மேல் மிக ஈர்ப்பு. சோ ஒவ்வொரு முறை கபாலி சாஸ்திரியார் வரும்போதும் வாங்கோ சின்ன நைனா என்று முகமலர்ந்து கூப்பிடுவார். அவ்வளவு தூரம் பரிச்சயம் ஆகிவிட்டது. இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆயிற்று என்றால், இந்த லஸ்ல அந்த ஒரு பேப்பர் வித்துன்னு இருக்கிறவன் வந்து, சாமி இந்த புஸ்தகத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னான். உடனே அவர் தன்னையும் அறியாம ஜிப்பாக்குள்ள கையை விட்டு எவ்வளவு ரூபாப்பா அப்படின்னு கேட்டார். இல்ல சாமி, இது வந்து காம்ப்ளிமெண்டரி காப்பி, இது வந்து 8 அணா தான், ஆனா இது வந்து காம்ப்ளிமெண்டரி காப்பி இந்தாங்கோ அப்படின்னு கொடுத்த உடனே அதுக்குள்ள ட்ராம் வந்து விட்டது. சோ அவர் ஏறி உட்கார்ந்து கொண்டு படிக்க ஆரம்பித்தார். மேலே ஆர்யா என்று போட்டிருந்தது, ஸ்ரீ அரபிந்தோ என்று போட்டிருந்தது, த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்று போட்டு 68 பக்கங்கள் படிக்க 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 அவர் பிரமிப்பின் உச்சியே அடைந்தார். அதன் பிறகு மேலே 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 அவருடைய ஆர்வம் வளர்ந்து வந்தது. சோ திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை அப்படி வரும்பொழுது திருப்பி சென்னைக்கு வருவதற்கு பதிலா எஞ்சி திண்டிவனம் வழியாக நேரே பாண்டிச்சேரிக்கு வந்தார். பாண்டிச்சேரியில் நமது மகாகவி பாரதியார் ஈஸ்வரன் கோயில் திருவிழா இருந்தார். இப்பொழுதும் அந்த வீடு எல்லாரும் பார்க்கலாம். அரசாங்கம் அதை எல்லோருக்குமாக மக்களுக்காக வைத்து விட்டது. அந்த கபாலி சாஸ்திரியாருடைய உறவினர் மயிலை கிரிமினல் வக்கீல் வி துரைசுவாமி ஐயர், அவர் 1908ஆம் வருடம் கவிஞரை கூப்பிட்டு, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை கூப்பிட்டு, ஐயா நாளைக்கோ உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வரப்போறது, உங்க மேல செடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ துரோக குற்றம் சாட்டியிருக்காங்க, அதனால உடனே உங்களுடைய மனைவியையும் பெண்ணையும் கூட்டிண்டு தயவு செய்து புதுச்சேரிக்கு போங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஜமா இருக்கு, கவலையப்பட வேண்டாம் என்றார். முதலில் சற்று முரண்டு பிடித்த பாரதியார் பிறகு சரி என்று அங்கே சென்று விட்டார். அங்கே அவருக்கு அருமையான கம்பெனி. கொடியாலம் ஜமீன்தார் KR, அவர்தான், அவருடைய குருநாதர் தான் நமது அரவிந்தரை வந்து உத்தர யோகி என்று சொல்லி, அவர்தான் உங்களுக்கு எல்லாம், உங்களுக்கு என்ன இந்த உலகத்துக்கே வழக்கெட்ட போறார் என்று சொன்னவர். அப்புறம் கொடியாலம் ஜமீன்தார் அவரை சொல்வார். அப்புறம் வந்து வாரா என்று ராமசுவாமி ஐயங்கார், அவர் நம்ம பகவானுக்கு சேவை பண்ணிட்டு பின்னு மகாத்மா காந்தி கிட்ட போய் இது பண்ணி விட்டார். அப்புறம் ஸ்ரீனிவாசன் இதெல்லாம். சோ இவர் சொன்ன உடனே அதுக்கு என்ன போய் பேஷா போய் பார்ப்போமே என்று சொல்லிவிட்டு முதல் சந்திப்பு நடக்கின்றது. அந்த முதல் சந்திப்பில் கபாலி சாஸ்திரியார் பிரணாம் செய்துவிட்டு உடனே சம்ஸ்கிருதத்தில் பேச ஆரம்பித்தார்.
உடனே நமது பகவான் அருகில் உள்ளவரை பார்த்து தன்னுடைய சோனோரஸ் வாய்ஸ் என்று சொல்வார்கள் அவருடைய வாய்ஸ், அதுல டசன் ஹி டாக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த கியூவை வாங்கிட்டு உடனே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சார். இவ்வாறாக மேலே மேலே வளர ஆரம்பித்தது. பகவான் சாவித்திரியில் ஒரு அற்புதமான வரி ஒன்றை போடுகின்றார். எல்லாருக்கும் தெரிந்த அந்த வரி, a casual phrase can change the entire life அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி கபாலி சாஸ்திரியாருடைய வாழ்க்கையே மாறி போய்விட்டது. 1917 வருடம் முதலில் சந்திப்பு. 1929 ஜனவரி பிப்ரவரியில் தன் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் எல்லாவற்றையும் திறந்து விட்டு அங்கே ஆசிரமத்தில் வந்து சேர்ந்து விட்டார். சேர்ந்தவர் அன்னைக்கும் அரவிந்தருக்கும் மிகவும் வெட்டுன்னு சொல்லணும். அவர் அன்னையை பார்த்து அவர் சொன்னார், இந்த மாதிரி உமா சஹஸ்ரம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அது என்னுடைய காவியகாண்ட வாசிஷ்ட கணபதி முனி அவர் எழுதினது. அவர் வந்து இதை பத்தி தேவியை பற்றி ரொம்ப அருமையா 1008 பாடல்கள் போட்டியிருக்கார் என்று கொடுத்தார். அன்னை அதை பார்த்து விட்டு மிகவும் மகிழ்ந்து போய் மறுநாள் ஸ்ரீ அரவிந்தரிடம் சென்று அந்த உமா சஹஸ்ரத்தை பற்றி பிரஸ்தாபித்து விட்ட பொழுது, பகவான் வரப்போற ஆகஸ்ட் 15க்கு அவரை தர்ஷனுக்கு கூப்பிட்டு வர சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலையில ஒரு சாதகர் வந்து திருவண்ணாமலைக்கு சென்று திருவண்ணாமலையில் ரமண மகர்ஷிகளை பார்த்து இந்த அழைப்பை சொன்னவுடன் அவர் வந்து நைனாவை கூப்பிட்டு, அப்பா திஸ் இஸ் அ ரேர் இன்விடேஷன், கட்டாயம் தவறவே கூடாது, போயிட்டு வாப்பா என்று அனுப்பிச்சு விட்டார். ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி சாயந்தரம் நைனா வந்து இவங்களுடன் வந்து சேர்ந்து விட்டார். மறுநாள் காலை தர்ஷனம் அன்னையும் அரவிந்தரும் அந்த இதிலே பார்த்த அடுத்த நிமிஷமே ஓ திவ்ய முக்தாடு என்று அவருடைய தெலுங்கு தாய்மொழியில் செலஸ்டியல் டிவைன்ஸ் என்று சொல்லி மிகவும் மகிழ்ந்து போனார். பிறகு மறுநாள் வந்து அன்னையுடன் அவர் சேர்ந்து இறைவரும் தியானம் பண்ணுவதற்காக போகும்பொழுது அவர் நைனா வந்து அந்த 10 நகங்களில் 10 விதமான ஜொலிக்கிறது அப்படியே கடற்கடரா வருது. அந்த என்டையர் ரூமே தக 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 தகன்னு அப்படியே இருக்கிறது. அவர் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு இது பண்ணார். மதர் வந்து so far no one has traveled up to this highest while meditating with me. First time Naina has traveled to the highest level where I have also traveled என்று சொன்னார். 14 நாட்கள் அங்கே இருந்து விட்டு நைனா திரும்பி சென்று விட்டார். அடுத்த பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாளின் போது அன்னை அவர்கள், கபாலி கமான், ஐ எம் கோயிங் டு ஃபார் யுவர் பர்த்டே மை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் உனக்கு காண்டி போட போறேன் என்று சொல்லி அன்னை வந்து வாசித்தார்கள். வாசித்து முடிந்தவன் கபாலியா சொன்னார், அன்னை மதர் நீங்க இப்போ வாசிச்சது வந்து கல்யாணி ராகத்துல ரொம்ப அற்புதமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே, எனக்கு கர்நாடக சங்கீதம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சிரித்தார் அன்னை. ஆனால் அன்னை எந்த பாட்டை பாடினாலும் அந்த ராக தேவதை அங்கேயே வந்து இறங்கி வந்து காத்துன்றிருந்து கேட்கும் அப்படின்னு சில சாதகர்கள் கூறுவதும் உண்டு. இவ்வாறாக மேலும் மேலும் சென்று கொண்டிருந்தது. 1950 அவருக்கு 55 வயது வருதும் பொழுது ஒரு சில ஸ்லோகங்களை அன்னையின் மீதும் அரவிந்தரின் மீதும் ஏற்றி அது ஒரு சிறிய புஸ்தகமாக பிரேயர்ஸ் என்று MP பண்டிட்டோட அந்த இதுல வந்து அதுல அது வருது. பிறகு 1953 வருடம் ஆகஸ்ட் மாசம் 15வது நாள் பின் இரவு இலையில் தன்னுடைய உயிரை நீர்த்தார் கபாலி சாஸ்திரியார். ஸோ செப்டம்பர் 3 1886, ஆகஸ்ட் 15 1953. என்னுடைய நல் ஊழியின் காரணமாக எனக்கு ஒரு பழைய புஸ்தகம் ஒன்று கிடைத்தது. அந்த புஸ்தகம் வந்து ஒரு பாதி தமிழ் பின்பாதி தெலுங்கு, அது என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த தமிழிலே 2 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், மிக அற்புதமான கட்டுரை. அதுல முதல் கட்டுரையில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எனக்கு இதுக்கு முன்னுரை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று, அதையும் பகவான் எழுதிய முன்னுரை அது ஒரு 3-4 பேஜுக்கு போகுது. அதை போட்டு முடிச்சுட்டு கடைசியில வந்து அவர் எழுதுகிறார், யார் கபாலி சாஸ்திரியார், பிரம்மஸ்ரீ கபாலி சாஸ்திரியார், ஸ்ரீ அரவிந்த வேத வழி வாழ்க என்று. இப்பொழுது நம்ம ஆரம்பமா ஒரு ஸ்லோகம் சொன்னோம், நேரம் அங்க போவோம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமக அப்படின்னு. அதுல வந்து எப்படி அந்த இஸ்வாகு குலகுரு வசிஷ்டர் வந்து ராமரை வேதமே என்று கூட்டாரோ, அதே மாதிரி இவரும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு காட்டியிருக்கும் வழி
அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அறிவு எல்லாமே வேதவழி என்று சொல்லி ஸ்ரீ வேத அரவிந்த வேதவழி வாழ்க என்று கூறுகிறார். இப்பொழுது நாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் உபனிஷதத்தை பற்றியும் வேதத்தை பற்றியும் என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் வேதத்தை பற்றி ஒரு சிறிய, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன். வேதகால ரிஷிகள் தங்களுடைய ஹியூமன் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய மனித உணர்வை அப்படியே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிவைன் கான்சியஸ்னஸுக்கு தங்களுடைய கடுமையான தவத்தினால் ஏற்றிக்கொண்டு போனார்கள். இறைவன் மிகவும் மனம் மகிழ்ந்து அவர்களுக்கு தான் யார் என்பதை காட்டினான் ஸ்லோகங்களின் வழியாக. அது அவர்கள் காதில் தெவிட்டாத தேனமுதமாக இருந்தது. எனவே ஸ்ருதி என்றே வேதத்திற்கு பெயர். அவர்கள் எல்லாவற்றையும் மனப்பாடம் பண்ணி கொண்டனர். சோ அதற்கு ஸ்மிருதி என்று பெயர். வழி வழியாக அப்படியே வந்தது. அது பகவான் கூறுவார், ஸ்லோகங்களில் இறைவனை பார்த்தார்கள், எனவே அவர்கள் சீயர்ஸ் என்று இருக்கிறார்கள். அது மந்திர திருஷ்டா என்று நாம் சொல்லுவோம். அந்த இவ்வாறாக இருந்த இதை 1000 லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் ரிக்கு அல்லது சாகை என்று பெயர். அதை வியாசர், அவருக்கு பேரே வேத வியாசர் என்று பெயர். அவர் என்ன பண்ணார் என்றால் ரிக்கு, யஜுர், சாம, அதர்வனம் என்று முதலில் 4ஆக பிரித்து கொண்டார். அதன் பிறகு மந்திரம், பிராமணம், ஆரண்யகம், உபனிஷதம் என்று மேலும் 4ஆக பிரித்து, இதிலே மந்திரம், நம்ம காயத்ரி மந்திரம், கணபதி மந்திரம், இந்த மந்திரம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தான் வேத மந்திரங்கள் எல்லாமே. பிராமணம் என்பது எந்தெந்த பண்டிகைக்கு எந்தெந்த இதுக்கு என்னென்ன பண்ணும், கல்யாணம் திருமணத்தின் போது என்னென்ன மந்திரங்கள் எவ்வாறு சொல்லப்பட வேண்டும், ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு முன்னால் சீமந்தம் என்று வந்தால், அப்புறம் பிறகு இறப்பு ஏற்பட்டால் என்று இவையெல்லாம் கூறுவது பிராமணம். எனவே மந்திரமும் பிராமணமும் சேர்ந்து கர்மகாண்டங்கள் என்று சொல்லப்படும். ஆரண்யகம், ஆரண்யம் என்றால் காடு. அதுல ஒரு உபனிஷத்துக்கு பிரகதாரண்ய உபனிஷத்து என்றே பேரு. அந்த மாபெரும் காட்டிலே இருப்பது மாதிரி இந்த மந்திரங்களை எல்லாம் உள்ளே சென்று அதன் அர்த்தங்கள் என்ன என்பதை ஆரண்யகம் கூறி, மேலும் உபனிஷதம், உப என்றால் அருகே, இறைவனுக்கு அருகே நுண்மான் நுழைப்புழம் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி உள்ளே சென்று கூறியது. வியாசர் அத்தோட நிற்கவில்லை. அவர் பைலர் என்று ஒரு மகர்ஷியை மூலமாக ரிக்வேதத்தையும், வைசம்பாயனர் என்பவர் மூலமாக யஜுர்வேதத்தையும், ஜெய்மினி என்பவர் மூலமாக சாமவேதத்தையும், சுமந்து என்பவர் மூலமாக அதர்வன வேதத்தையும் மேலே மேலே பரப்பினார். இப்பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் உபனிஷதத்தை பற்றி கூறுவதை நாம் பார்ப்போம். பகவான் உபனிஷதத்தை பற்றி இவ்வாறு கூறுகிறார். The Vedas are justly called Shruti or revelation. Of these, Rig, Yajur, Sama, Atharvan are the fertilizing rain which gave the plant of truth nourishment and made it grow. So அது மந்திரங்களை பற்றி சொல்றார். அடுத்தது, the Brahmanas are the forest in which this plant, சத்தியம் என்ற இந்த plant is found. மூன்றாவது, ஆரண்யகாஸ், the Aranyakas are the soil in which it grows. நான்காவதாக, the Upanishads are the plant itself, roots, stalks, leaves, calyx, petals, and the flower which manifests itself once and forever as the great saying, so aham, I am he, which is the culmination of the Upanishads என்று கூறுகிறார். இறைவனை பற்றி சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது புல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு மஸ்குலைன் ஜெண்டர்லையும், ஸ்ரீலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமினைன் ஜெண்டர்லையும், நபும்சுகலிங்கம் என்று நியூட்ரல் ஜெண்டர்லையும் கூறுவார்கள். அந்த நியூட்ரல் ஜெண்டர்ல 2 வார்த்தைகள் காணப்படும். ஒன்று சஹ என்பது, இன்னொன்று தத் என்று சொல்வது.
சோ அகம் அப்படிங்கிறது சக அகம் அப்படிங்கிறது சோ அகம் என்று மாறிவிட்டது. அதைத்தான் பகவான் அயம் ஹி என்று சொல்லுகிறார். தத்சத் ஓம் தத்சத் அது பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோ இது உபனிஷத்தை பத்தி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறியது. அடுத்தது வேதத்தை பற்றி அரவிந்தர் கூறுகிறார். It was with a double interest that for the first time I took up the Veda in the original, though without any immediate intention of a close or serious study. I found first that the mantras of the Veda illumined with a clear and exact light psychological experiences of my own, for which I had found no sufficient explanation, either in European psychology or in the teachings of yoga or Vedanta, so far as I was acquainted with them. உபனிஷத்துக்கு வேதாந்தம் பேரு. ஏன்னா 4 பகுதியில 4ஆவதா வர்றது அப்படிங்கிறது அந்தம் அப்படின்னு கடைசி ஆதி அந்தம் வேதாந்தா. And secondly, that they shed light on obscure passages and ideas of the Upanishads to which previously I could attach no exact meaning என்று சொல்லுகிறார். So பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வேதத்தை பற்றியும் உபனிஷதத்தை பற்றியும் பற்றி கூறியிருக்கிறார். அதை பின்புலமாக வைத்துக் கொண்டு இப்பொழுது நாம் ஐதரேய உபனிஷத்திற்குள் இறங்குகிறோம். ஒரு சின்ன இது மொத்தம் 108 உபனிஷதங்கள் இருக்கின்றன. அதில் 14 உபனிஷதங்கள் மிகவும் முக்கியமானவை. ரிக்வேதத்தில ஐத்தரேய கௌசீதகி என்ற 2ம், யஜுர்வேதம்ங்கிறது கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம் என்ற 2ஆக பிரிந்துள்ளது. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் ஈஷ கட தைத்திரிய பிரகதாரண்ய உபனிஷதங்கள், சுக்ல உபனிஷதத்தில் ஸ்வேதேஸ்வதார மைத்ரியாயினி மகாநாரண்ய ஆகியவை. சாமவேதத்தில் கேன சாந்தோக்கிய உபனிஷதம், அதர்வண வேகத்தில் பிரச்சன உபனிஷதம், முண்டக உபனிஷதம், மாண்டூக்கிய உபனிஷதம் ஆகியவை. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஈசா உபனிஷத்துக்கும் கேன உபனிஷத்துக்கும் மிக அற்புதமான விளக்கங்கள் கொடுத்துள்ளார். அதுல ஈஷா உபனிஷத்தை மட்டும் தனியா ஒரு புஸ்தகமா போட்டு நம்ம அரவிந்த ஆசிரமம் சப்தா கேன உபனிஷத்து கூட இன்னொரு 6 உபனிஷத்திற்கு டிரான்ஸ்லிட்டரேஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லிட்டரேஷன் சம்ஸ்கிருதத்துல என்ன இருக்கோ அதை முதல்ல சம்ஸ்கிருதத்துல எழுதிட்டு அதோட இங்கிலீஷ்ல அதை போட்டுட்டு அப்புறம் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு மீனிங்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இத்துடன் நாம் இந்த இன்றைய தலைப்பு பிரஜானம் பிரம்ம என்பது. அந்த பிரஜானம் பிரம்ம என்பது இந்த எல்லாவற்றிலும் பழையது. பகவான் சுவாமி விவேகானந்தர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம் உபனிஷதங்கள் அதெல்லாம் வேதங்கள்லாம் அப்படின்றார். ஸோ மிக பழைய வேதம் ரிக்வேதம். அதிலேயே மிக பழையது ஐத்திரேய உபனிஷதம். அந்த ஐத்திரேய உபனிஷத்துல தான் இந்த பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிறது வருது. இப்பொழுது நான் இனிமேல் நேர ஐத்திரேய உபனிஷத்துக்கு போகிறேன். அதுல நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷனுடைய மூத்த யோகி சுவாமி ஆசுதோஷானந்தர் என்பவர் மிக மிக அற்புதமாக விளக்கியிருக்கிறார் புஸ்தகத்தில். அதைத்தான் நான் அப்படியே படிக்கின்றேன். சோ இந்த ரிக்வேதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் டிவைன்ல கூட பகவான் அதுல எழுதுவார். அதுல பாத்தீங்கன்னா 3 போட்டிருக்கும். முதல் இது மண்டலம், 2வது அத்தியாயம், 3வது ரிக்குகள் சாகைகள் அல்லது ஸ்லோகங்கள் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் பகவானோட சாவித்திரியில கூட ஒரு எக்ஸப்ட் 2 புஸ்தகம் தவிர மற்றதுல எல்லாம் இதுதான் பகவான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இப்பொழுது நாம் ஐத்திரேய உபனிஷத்தில் போகிறோம். முதல் இது படைப்பு பற்றி பொதுவாக எல்லா உபனிஷதங்களும் ஆராய்கின்றன. வெளி, காற்று, நெருப்பு, நீர், பூமி, அதாவது பஞ்சபூதங்கள், இவை படைப்பிற்கு அடிப்படை என்ற அளவில் அனைத்து உபனிஷதங்களும் ஒத்திருக்கின்றன. ஆனால் படைப்பு என்ற நிகழ்ச்சியை பற்றி ஒவ்வொரு உபனிஷதமும் ஒவ்வொரு கோணத்தில் கூறுகிறது. ஐத்திரேய உபனிஷத்தின் கருத்தை நாம் இங்கே காண்கிறோம். முதல் ஸ்லோகம் மட்டும், அதுவும் கடைசியில ஒரு 32வது ஸ்லோகம் மட்டும் சம்ஸ்கிருதத்துல, எனக்கு சம்ஸ்கிருதம் தான் பழக்கம் இல்லை, ஹிந்தி தான் பழக்கம், ஆனா அதை வச்சுட்டு சமாளிக்கிறேன். சோ அதுல முதல் ஸ்லோகத்தை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன். ஓம் ஆத்மா வ
இதமேக ஏவாக்ர ஆசின்னான்ய கிஞ்சன மிஷத் ச ஈக்ஷத லோகான்னு ஸ்ருஜா இதி. அக்ரே ஆரம்பத்தில், இதம் இந்த, ஆத்மா கடவுள், ஏக ஏவவை ஒருவர் மட்டுமே, ஆசீத் இருந்தார், அந்யத் வேறு, மிஷத் இமைக்கின்ற, ந கிஞ்சன எதுவும் இல்லை, சக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சக அவர், ஈக்ஷத நினைத்தார், லோகான் உலகங்களை, சுஜை படைப்பேன், இதி என்று. ஆரம்பத்தில் கடவுள் ஒருவர் மட்டுமே இருந்தார், இணைக்கின்ற வேறு எதுவும் அப்போது இல்லை, நான் உலகங்களை படைத்தேன் என்று அவர் நினைத்தார். படைப்பின் ஆரம்பம் பற்றி இங்கே கூறப்படுகின்றது. உயிரினங்கள் எதுவும் அப்போது இல்லை, உயிரினங்கள் தான் இமைப்பவை என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. வேறு எதுவும் இல்லாத அந்த ஆரம்பத்தில் உலகங்களை படைக்க வேண்டும் என்று கடவுள் நினைத்தார். ஆத்மா வா இதமேக ஏவாகிற ஆசின் நான்யாத் கிஞ்சன விஷத் ச ஈக்ஷத லோகானு சுஜா இதி. இனிமேல் தமிழ் தான் அவ்வளவும். இரண்டாவது ஸ்லோகம். அம்பலோகம், மரீச்சி லோகம், மரலோகம், ஆபகலோகம் ஆகிய உலகங்களை கடவுள் படைத்தார். அம்பலோகம் சொர்க்கலோகத்திற்கு மேலே உள்ளது, அம்பகலோகத்திற்கு சொர்க்கம் ஆதாரமாக உள்ளது. மரீச்சி லோகம் ஒளி உலகங்கள் நிறைந்த இடைவெளியாகும். மரலோகம் என்பது பூமி, பூமிக்கு கீழே உள்ளது ஆபகலோகம். புராணங்களில் 14 லோகங்கள் என்று சொல்லி ஒரு கருத்து விளைகிறது. நாம் வாழ்ந்த பூமி, பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், மகஸ்லோகம், தபலோகம், ஜனகலோகம், சத்தியலோகம் என்று மேலே நம்ம பூமியும் சேர்த்து 7 லோகங்கள். கீழே அதல விதல சுதல தராதல மகாதல ரசாதல பாதாள லோகம். அதனாலதான் நான் அதல பாதாளத்தையும் சரி பார்த்துட்டேன், என் சாவி கிடைக்கலையா அப்படின்னு வழக்கத்துல சொலவடையில சொல்றதும் உண்டு. இந்த 14 லோகங்களுக்கும் இது அடிப்படையாக இருக்கிறது. அதற்கு மூலமாக இருக்கிறது இந்த உபனிஷத கருத்து. 5 உலகங்கள் இங்கே கூறப்படுகின்றன. அம்பலோகம், அம்பஸ் என்றால் தண்ணீர், அம்பலோகம் என்றால் தண்ணீர் உலகம். இது சொர்க்கத்திற்கு மேலே உள்ள உலகம். தொலை தூரத்திலிருந்து வானம் நீலக்கடலை போல் தெரிவதாலோ அல்லது மழை வானிலிருந்து வருகிறது என்ற சாதாரண நம்பிக்கையின் காரணமாகவோ மிக உயர்ந்ததான அம்பலோகம் தண்ணீர் நிறைந்ததாக கூறப்படுகின்றது. சொர்க்கலோகம், புராணங்களில் இதனை சுவர்லோகம் என்கின்றன. தேவர்கள் வாழும் லோகம். மரீச்சி லோகம், மரீச்சி என்றால் ஒளி. பூமிக்கு மேலுள்ள இடைவெளி சூரிய கிரகணங்களால் ஒளிமயமாக இருப்பதால் இந்த பெயரில் அழைக்கப்பட்டிருக்கலாம். மரலோகம், மரம், மரணம், மரிப்பவர்கள், மார்டல். எனவே மனிதர்கள் வாழ்கின்ற, நாம் வாழ்கின்ற இந்த பூமி. ஆபலோகம், ஆப என்றால் தண்ணீர். பூமிக்கு கீழே இருப்பதாக கருதப்படுகின்ற பாதாள லோகம். கடல் நீர் கீழ் உலகங்கள் வரை பறந்துள்ளது என்ற கருத்தில் தண்ணீர் உலகம் என்று கூறப்பட்டுள்ளார். நமது பகவானுடைய சாவித்திரியில் மிக மிக பெரிய புஸ்தகம் 2வது புஸ்தகம், த புக் ஆஃப் த டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ். அதில் முதல் அத்தியாயத்தில் த வேர்ல்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் காமிச்சுட்டு அடுத்து 14 காண்டங்களில் அவ்வளவுத்தையும் பகவான் அப்படியே அற்புதமாக தன் ஆன்மீக அனுபவமாக நமக்கு காட்டுகிறார். இது 2வது ஸ்லோகம். இது பின்னால் இது யோகா, புக் ஆஃப் த யோகால மறுபடியும் 3வது காண்டத்துல இதுல வரும்பொழுது எப்படி மற்ற இன்னர் கண்ட்ரீஸுக்கு அவர் போறா அப்படிங்கிறத பத்தி அங்கேயும் டச் பண்ணியிருப்பார் பகவான் ஸ்ரீ. 3வது ஸ்லோகம் முதல் அத்தியாயத்தில். உலகங்களை படைத்து விட்டேன், இனி உலகின் காவலர்களை படைப்பேன் என்று கடவுள் நினைத்தார். பிறகு தண்ணீரிலிருந்தே திரட்டி பிரம்மதேவனை உருவாக்கினார். பிரம்மதேவன் என்பவர் அனைத்து உயிரினங்களின் மொத்த தொகுதியாவார். அவரிடமிருந்தே படைப்பு ஆரம்பமாயிற்று. தண்ணீர் என்பது 5 அடிப்படை மூலங்களையும் குறிக்கின்றது. நிலம், நீர் போன்ற அடிப்படை மூலங்களிலிருந்து பிரம்மதேவன் உருவாக்கப்பட்டார். பிரம்மதேவன் உயிரினங்களின் தொகுதி. எனவே மனிதனும் மற்ற உயிரினங்களும் 5 அடிப்படை மூலங்களிலிருந்து உருவாகியவர்கள் என்று இந்த மந்திரம் கூறுகின்றது. முதல் அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பாருங்க. கடவுள் பிரம்மதேவனை பற்றி சிந்தித்தார். அப்போது பிரம்மதேவனின் வாய் முட்டை பிளப்பது போல் பிளந்தது. வாயிலிருந்து பேச்சு வெளிவந்தது. பேச்சிலிருந்து நெருப்பு வந்தது. மூக்கு தோன்றியது. மூக்கு பிளந்தது. மூக்கு துவாரங்களில் இருந்து மூச்சு
வந்தது. மூச்சிலிருந்து காற்று தோன்றியது. கண்கள் தோன்றின, கண்கள் பிளந்தன. அவற்றிலிருந்து பார்வை வந்தது. பார்வையிலிருந்து சூரியன் தோன்றினான். காதுகள் தோன்றின, அவை பிளந்த போது கேட்கும் தன்மை உண்டாகிற்று. அதிலிருந்து திசைகள் தோன்றின. தோல் உண்டாகியது. தோல் பிளந்து முடிகளும், முடிகளிலிருந்து மூலிகைகளும் செடிகளும் தோன்றின. இதயம் தோன்றியது. இதயம் பிளந்த போது மனமும், மனத்திலிருந்து சந்திரனும் தோன்றியது. தொப்புள் தோன்றியது. பிளந்த நெருப்பிலிருந்து தொப்புளிலிருந்து அபானனும். Sir, are you able to hear what I am telling, sir? Yes. Hello? Yes, please. Yes, please. Sir? Yes, please. கேக்குறது சார், கேக்குறது. Hello, sir, are you able to hear? Yes. Yes, கேக்குறது சார். சார், நான் இதுவரை கூறினது கேட்டதா சார்? சார், are you able to hear? Yes, yes. கேக்குது சார். Yes. Thank you, sir. Sorry, sir. தொப்புள் தோன்றியது. பிளந்த தொப்புளிலிருந்து அபானனும், அபானனிலிருந்து மரணமும் தோன்றியது. குறி தோன்றியது. பிளந்த குறியிலிருந்து விந்துவும், விந்துவிலிருந்து தண்ணீரும் உண்டாயிற்று. பிரம்மதேவனிலிருந்து உலகமும் உயிரினங்களும் தோன்றியதை இந்த மந்திரம் கூறுகிறது. நெருப்பு, சூரியன், சந்திரன், செடிகொடிகள் ஆகிய உலகின் பல்வேறு அம்சங்கள் உலகம் படைக்கப்பட்டது என்பதை காட்டுகின்றன. அதுபோலவே உடல் மற்றும் மனத்தின் பல்வேறு அம்சங்கள், உயிரினங்கள் படைக்கப்பட்டன என்பதை காட்டுகின்றது. இத்துடன் முதல் அத்தியாயம் முடிகின்றது, அல்லது முதல் மண்டலத்தின் முதல் அத்தியாயம். இப்பொழுது இரண்டாவதுக்கு போகும். உலகம், அதாவது இயற்கையும் மனிதனும் படைக்கப்பட்டது பற்றி முதல் அத்தியாயத்தில் கண்டோம். இங்கே அவை ஒன்றுக்கொன்று சார்ந்து வாழ்கின்ற தன்மை பற்றி பேசப்படுகின்றது. முதல் ஸ்லோகம். படைக்கப்பட்ட உயிரினங்கள் இந்த பெரிய கடலில் விழுந்தார்கள். பிரம்மதேவன் அவர்களை பசி தாகத்திற்கு உள்ளாக்கினார். நாங்கள் தங்கி உணவை உண்பதற்கு எங்களுக்கு ஒரு இடத்தை காட்டுங்கள் என்று அவர்கள் பிரம்மதேவனிடம் கேட்டார்கள். படைப்பு பற்றிய விளக்கம் தொடர்கிறது. படைக்கப்பட்டவர்களிடம் பசி தாக உணர்ச்சியை ஏற்படுத்தினார் பிரம்மதேவன். அவர்கள் கடலில் வீழ்ந்தார்கள். எந்த கடலில்? வாழ்க்கை கடலில் என்று அற்புதமாக சொல்கிறார் ஆதிசங்கராச்சாரியார். அடுத்த ஸ்லோகம், இரண்டாவது ஸ்லோகம். பிரம்மதேவன் அவர்களுக்கு ஒரு பசுவை கொண்டு வந்தார். இது எங்களுக்கு போதாது என்று அவர்கள் கூறினார். அவர் ஒரு குதிரையை கொண்டு வந்தார். அதற்கும் அவர்கள் இது எங்களுக்கு போதாது என்று கூறினார்கள். மூன்றாவது ஸ்லோகம். பிறகு பிரம்மதேவன் அவர்களுக்காக ஒரு மனிதனை கொண்டு வந்தார். அவனை கண்டதும் அவர்கள், ஆஹா, இவன் மனிதன், நிச்சயமாக இவன் சிறப்பாக படைக்கப்பட்டவன் என்று கூறினார்கள். அவர்களிடம் பிரம்மதேவன், அவரவருக்கு உரிய இடங்களில் பூந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். நான்காவது ஸ்லோகம். நெருப்பு பேச்சாகி வாயில் புகுந்தது. காற்று பிராணனாகி மூக்கில் புகுந்தது. சூரியன் பார்வையாகி கண்களில் புகுந்தது. திசையில் கேட்கும் தன்மையாகி காதுகளில் புகுந்தன. மூலிகைகளும் செடிகொடிகளும் முடிகளாகி தோளில் புகுந்தன. சந்திரன் மனமாகி இதயத்தில் புகுந்தது. மரணம் அபானனாகி தொப்புளில் புகுந்தது. தண்ணீர் விந்துவாகி குறியில் புகுந்தது. ஐந்தாவது ஸ்லோகம். பசியும் தாகமும் பிரம்மதேவனை அணுகி, நாங்கள் இருவரும் தங்குவதற்கு ஒரு இடத்தை தெரிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டன. அதற்கு பிரம்மதேவன், இந்த தேவர்களிடமே உங்களுக்கு இருப்பிடம் அளிக்கிறேன், அவர்களின் உணவில் பங்குதாரர்களாகவும் ஆக்குகிறேன் என்றார். அதனால் எந்த தேவனுக்கு உணவு அளிக்கப்பட்டாலும் பசியும் தாகமும் அதில் பங்கேற்கின்றன. உபனிஷதங்களின் மொழி மிகவும் புராதனமானது, பூடகமானது, மிஸ்டிக் அண்ட் அலிகாரிக்கல். எனவே சில பகுதிகளின் பொருள் என்ன என்பதை சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. இதன் காரணமாக இந்த மந்திரங்கள் பல இடங்களில் பாரடாக்ஸ், புதிர் போல காணப்படுகின்றன. ஆனால் முதல் மற்றும் இந்த அத்தியாயங்களுக்கு இடையில் ஒரு தொடர்பை காண முடிகின்றது. ஒன்று நாளில் பிரம்மதேவனிடமிருந்து இயற்கையின் பல்வேறு அம்சங்கள் தோன்றியதாக கண்டோம். இயற்கையின் அதே அம்சங்கள் எதிர்வரிசை கிரமத்தில் மனிதனில் புகுவதாக இங்கே 1-2 நாளில் கூறப்படுகின்றது. உதாரணமாக பிரம்மதேவனின் வாயிலிருந்து பேச்சு வெளிவந்தது, பேச்சிலிருந்து நெருப்பு வந்தது.
தேவர்களின் அதாவது இயற்கையின் அம்சமாகிய நெருப்பு பேச்சாகி வாயில் புகுந்தது. இறைவனிலிருந்து பிரம்மதேவன், பிரம்மதேவனிலிருந்து இயற்கை, இயற்கையிலிருந்து மனிதன் என்று படைப்பு நிகழ்ந்ததாக கொள்ளலாம். இரண்டாவது இந்த அத்தியாயம் முடிந்தது. 1-3 கடவுள் உலகை படைத்து அதனை வழிநடத்த தேவ சக்திகளையும் படைத்து மனிதர்களையும் படைத்ததை கவிதை நயத்துடன் இந்த அத்தியாயம் விளக்குகின்றது. இதில் 1-10 பார்ப்போம். 11, 12 இறைவனை பற்றி கூறப்படுகிறது. 1 உலகங்களையும் அதன் காவலர்களையும் படைத்து விட்டேன், இனி அவர்களுக்கு உணவை உண்டாக்குவேன் என்று கடவுள் நினைத்தார். 2 கடவுள் தண்ணீரை பற்றி சிந்தித்தார், தண்ணீரிலிருந்து ஒரு உருவம் தோன்றியது, அது உணவே. 3 கடவுள் படைத்த உணவு திரும்பி ஓட ஆரம்பித்தது, மனிதன் அதனை வாக்கினால் பிடிக்க முயற்சித்தான், முடியவில்லை. வாக்கினால் பிடிக்க முடிந்திருந்தால் உணவு என்று சொல்வதாலேயே அவன் திருப்தி அடைந்திருப்பான். 4 ஓட முயற்சித்த உணவை மனிதன் முகர்வதன் மூலம் பிடிக்க முயற்சித்தான், முடியவில்லை. முகர்வதால் பிடிக்க முடிந்திருந்தால் உணவை முகர்வதாலேயே அவன் திருப்தி அடைந்திருப்பான். 5 ஓட முயற்சித்த உணவை மனிதன் பார்வையால் பிடிக்க முயற்சித்தான், முடியவில்லை. பார்வையால் பிடிக்க முடிந்திருந்தால் உணவை பார்ப்பதாலேயே அவன் திருப்தி அடைந்திருப்பான். 6 ஓட முயற்சித்த உணவை மனிதன் கேட்பதன் மூலம் பிடிக்க முயற்சித்தான், முடியவில்லை. கேட்பதால் பிடிக்க முடிந்திருந்தால் உணவை பற்றி பேசுவதை கேட்பதாலேயே அவன் திருப்தி அடைந்திருப்பான். 7 ஓட முயற்சித்த உணவை மனிதன் தொடு உணர்ச்சியால் பிடிக்க முயற்சித்தான், முடியவில்லை. தொடு உணர்ச்சியால் பிடிக்க முடிந்திருந்தால் உணவை தொடுவதாலேயே அவன் திருப்தி அடைந்திருப்பான். 8 ஓட முயற்சித்த உணவை மனிதன் மனத்தால் பிடிக்க முயற்சித்தான், முடியவில்லை. மனத்தால் பிடிக்க முடிந்திருந்தால் உணவை நினைப்பதாலேயே அவன் திருப்தி அடைந்திருப்பான். 9 ஓட முயற்சித்த உணவை மனிதன் குறியின் மூலம் பிடிக்க முயற்சித்தான், முடியவில்லை. குறியின் மூலம் பிடிக்க முடிந்திருந்தால் உணவை வெளிப்படுத்துவதாலேயே அவன் திருப்தி அடைந்திருப்பான். 10 ஓட முயற்சித்த உணவை மனிதன் அபானானால் பிடிக்க முயற்சித்தான், அப்போது அவனால் பிடிக்க முடிந்தது. அபானானால் தான் உணவை பிடிக்கிறது, அபானன் தான் உணவை பிடிக்கிறது. எனவே அபானனை உணவின் மூலம் வாழ்க்கையை தாங்குகிறது. பிராணசக்தியின் ஒரு அம்சமே அபானன். வாய் வழியாக உள்ளே செல்கின்ற சக்தி இது. வாய் வழியாக உள்ளே செல்கின்ற உணவை ஏற்றுக்கொண்டு உரிய அவயங்களுக்கு தேவையான அளவு பகிர்ந்து அளிப்பது அபானனாகும். எனவேதான் அபானனால் உணவை பிடிக்க முடிந்தது, அபானனை வாழ்க்கையை தாங்குகிறது என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்த 2 அற்புதமான ஸ்லோகங்கள். கடவுள் மனிதனில் புகுதல் 11, 12 உலகையும் அதனை வழிநடத்துவதற்கான தேவர்களையும் உணவையும் படைத்த கடவுள் மனிதனில் புக நினைத்தார். எங்கும் நிறைந்தவரான கடவுளே மனிதனில் ஆன்மாக உள்ளார் என்பதை அவன் மனிதனில் புகுந்ததாக கவிதை நயத்துடன் விளக்குகின்றன இந்த மந்திரங்கள். நான் இல்லாமல் இது எப்படி இயங்க முடியும்? எந்த வழியில் நான் இதனில் புகுவேன்? வாக்கினால் பேசவும், மூச்சினால் சுவாசிக்கவும், பார்வையால் பார்க்கவும், கேட்கும் தன்மையால் கேட்கவும், தொடு உணர்ச்சியால் தொடவும், மனத்தினால் நினைக்கவும், அபானனால் ஜீரணிக்கவும், குறியால் வெளிப்படுவும் முடியுமானால் நான் எதற்கு? இவ்வாறாக இறைவன் நினைத்தார். உடம்பு உயிர் தொகுதி, அதாவது மனம் பிராணன். இங்கு இது என்று கூறப்பட்டுள்ளது. உடம்பும் மனமும் ஜடப்பொருட்கள், இவற்றால் இயங்க முடியாது. இறைவன் மட்டுமே உணர்வு பொருள். அவரது ஆற்றல் இருந்தால் மட்டுமே உடம்பும் மனமும் இயங்க முடியும். மின்விசிறி, பல்பு, மின்னடிப்பு, குளிர்சாதன பெட்டி என்று எத்தனையோ பொருட்கள் இருக்கலாம். ஆனால் மின்சாரம் இருந்தால் மட்டுமே அவை அத்தனையும் இயங்க முடியும். அதே போல் இறைவனின் ஆற்றல் உள்ளே புகுந்தால் மட்டுமே உடம்பும் மனமும் புலன்களும் இயங்க முடியும். வாய் பேசுகிறது, மூக்கு சுவாசிக்கின்றது என்றெல்லாம் கூறினாலும் உண்மையாக இவற்றை செய்வது இறைவனின் சக்தியே. ஜடப்பொருளாக இருக்கின்ற உடம்பு உயிர் தொகுதியில் எந்த வழியாக நினைந்து அதனை இயங்க வைப்பது என்று கடவுள் நினைத்தார். உச்சியை பிளந்து கொண்டு கடவுள் அந்த வாசல் வழியாக உள்ளே புகுந்தார். அந்த வாசலின் பெயர் வித்ருதி. அது ஆனந்தத்தின் உறைவிடம். அவருக்கு உறைவிடங்கள் 3, கனவுகள் 3. இது உறைவிடம், இது உறைவிடம், இது உறைவிடம். உடம்பு உயிர் தொகுதியான ஜடப்பொருளில் இறைவனாகிய உணர்வு பொருள் சேரும் பொழுது மட்டுமே வாழ்க்கை நடைபெறும். உடம்படில் அவர் உச்சந்தலை வழியாக உள்ளே நுழைந்தார் என்று மந்திரம் கூறுகிறது. இந்த உடம்பு 11 வாசல்களை உடைய நகரம் என்கிறது கட உபசிதம். புறம் ஏகதச துவாரம். தசம்னா 10, ஏகம்னா 1,
ஏகாதசி விரதம் இருக்கும். ஏகாதச துவாரம்ங்கிறது 2 கண்கள், 2 காதுகள், 2 நாசி துவாரங்கள், வாய், தொப்புள், குறி, குதம் மற்றும் உச்சந்தலையில் உள்ள பிரம்மரந்திரம் ஆகியவையே இந்த 11 வாசல்கள். இந்த பிரம்மரந்திரத்தை இறை வழி, அதாவது இறைவனை அடைவதற்கான வழி, மீண்டும் பெறப்பட்ட வழி என்று தைத்திரிய உபதேசம் கூறுகின்றது. ச இந்திரயோனிகி, இதயத்தின் நாடிகள் 101. அவற்றுள் ஒன்று உச்சந்தலையை பிளந்து செல்கிறது. அதன் வழியாக மேலே செல்பவன் மரணமற்ற நிலையை அடைகிறான். மற்ற நாடிகளின் வழியாக வெளியேறுபவன் பல்வேறு கீழ் உலகங்களில் உழைகிறான் என்கிறது கட உபனிஷதம். இதயத்திலிருந்து 101 நாடிகள் புறப்படுகின்றன. அவற்றின் மூலமே கட்டளைகள் இடப்படுகின்றன, அனுபவங்கள் பெறப்படுகின்றன. நாடிகள் சாதாரண கண்களுக்கு புலனாகாதவை. பிரார்த்தனை, தெய்வீக வாழ்க்கை போன்றவை மூலமே தூய்மையும் ஆற்றலும் வாய்ந்த மனத்தினால் மட்டுமே அறிய தகுந்தவை. உச்சந்தலையில் உள்ள பிரம்மரந்தரத்தின் வழியாக ஒரு நாடி செல்கிறது. அதன் வழியே உயிரை விடுபவன் மரணமற்ற நிலையை அடைகிறான். மற்ற 100 நாடிகளும் மீது 10 வாசல்களில் ஏதாவது ஒன்றில் நிறைவு பெறுகின்றன. அவற்றின் வழியாக உயிர் வெளியேறினால் மீண்டும் பிறவி வாய்க்கிறது. ஆசைகளற்ற யோகியால் மட்டுமே பிரம்மரந்தரத்தின் வழியாக உயிரை வெளியேற்ற முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வித்ருதி என்றால் பிளக்கப்பட்டது என்று பெயர். இதுவே பிரம்மரந்திரம். இந்த பிரம்மரந்திரத்தையே இறைவன் புகுந்த வழியாக இந்த மந்திரம் கூடுகிறது. உடம்பு உயிர் தொகுதியான ஜடப்பொருளில் உணர்வு புகுவதையே இறைவன் புகுவதாக இந்த மந்திரம் கூறுகிறது. உடம்பு உயிர் தொகுதியான ஜடப்பொருளில் எப்போது உணர்வு புகுகிறது? தாயின் கருவில் இருக்கும் போது. தந்தையின் உடம்பில் விந்துவாக இருக்கின்ற உயிர் தாயின் உடம்பை அடைகிறது. பிறகு சொந்த உடம்பில் தங்குகிறது. தந்தையின் உடம்பு, தாயின் உடம்பு, சொந்த உடம்பு ஆகிய 3ம் தான் 3 உறைவிடங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. 3 கனவுகள் என்றால் 3 நிலைகள். விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம் என்ற 3 நிலைகளில் ஜாக்கிரதா ஸ்திதி, ஸ்வப்னசிதி, சுஷுப்னசிதி என்று மனிதன் வாழ்கின்றான். இதுவே 3 கனவுகள் என்று கூறப்பட்டுள்ளது. 3 நிலைகளையும் கனவு என்று குறிப்பிடுவது கருத்தில் கொள்ளத்தக்கது. நிலையாமை என்ற பண்பே கனவை நிர்ணயிக்கின்றது. கனவிலிருந்து விழித்தால் கனவில் கண்டவை அனைத்தும் இல்லாமல் போகின்றன. ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுது அந்த நிலையில் பெற்ற இன்பம் மறைந்து விடுகிறது. அது போலவே இன்று நாம் விழிப்பு நிலை என்று கருதுகின்ற நிலையும் இறை அனுபூதி பெறும்பொழுது மறைந்து விடுகிறது. 13வது ஸ்லோகம். மனிதனாக பிறந்த அவன் மற்ற உயிரினங்களை பற்றி ஆலோசிக்க தொடங்கினான். ஆலோசிப்பதற்கு வேற என்ன இருக்கிறது? உடம்பில் உரைக்கின்ற ஆன்மாவையே எங்கும் நிறைந்து கடவுளாக இருப்பதை அவன் கண்டுகொண்டான். இதை நான் கண்டுகொண்டேன் என்று ஆச்சரியத்துடன் கூறினான். கடவுள் உலகை படைத்தார். அதை காப்பதற்காக தேவர்களை படைத்தார். அவர்களுக்கான உணவை படைத்தார். பிறகு உடம்பு உயிர் தொகுதியில் தாமே புகுந்து மனிதனாக பிறந்தார். அவ்வாறு பிறந்த மனிதன் அறியாமையால் தன் உண்மை இயல்பை மறந்தான். மற்ற உயிரினங்களையும் உலகத்தை பற்றி சிந்திப்பதில் நாட்களை செலவித்தான். இதனை இந்த மந்திரத்தின் முதற் பகுதி கூறுகிறது. ஆனால் அறியாமை மறைகின்ற அனுபூதி பெறுகின்ற காலம் வந்தது. அப்போது அவன் தன்னுள் உள்ளும் ஆன்மாவை மனிதன் கண்டான். அந்த ஆன்மாவையே எங்கும் நிறைந்த கடவுளாக இருப்பதையும் கண்டான். மகிழ்ச்சியால் உண்மையை கண்டுகொண்டேன் என்று கூறினான். கடைசி ஸ்லோகம். கடவுள் இதந்திரன் என்று அழைக்கப்படுகிறார். நிச்சயமாக அவன் இதந்திரன் தான். ஏனெனில் இதோ என்று காணப்படுவராக இருக்கிறார் அவர். அவரை இந்திரன் என்று மறைமுகமாக அழைக்கின்றனர். ஏனெனில் தேவர்கள் மறைவாக இருப்பதை விரும்புவார்கள். வேத காலத்தில் இந்திரன் தேவர்களுக்கு தலைவனாக மட்டுமன்றி தலைமை தெய்வமாகவும் கருதப்பட்டான். இந்திரன் தனது மாய சக்தியால் பல தெய்வங்களாக உருவகித்தான் என்ற கருத்துக்களை வேதங்களில் நாம் காண்கின்றோம். இந்திரன் அல்ல இதந்திரன் என்பதே உண்மை பொருள் என்று இந்த உபனிஷதம் கூறுகிறது. இதம் திர என்று பிரிகின்ற சொல்லிற்கு கடவுள் நம் அருகில் இதோ என்று கூறத்தக்க வண்ணம் அருகில் நம்முள்ளே இருக்கிறார் என்று பொருள். நம்முள் இருக்கின்ற அவரை விட்டு உலகை நாட வேண்டியதில்லை என்பதையும் இந்த மந்திரம் சுட்டி காட்டுகிறது. நாம் வாழ்வதற்கான இந்த அழகிய உலகையும் அதை பாதுகாக்கவும் நடத்தி செல்லவும் தேவர்களையும் படைத்த இறைவன் தம்மை எங்கும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. கடவுள் என்ற சொல் கடந்து உள் நிற்பவர் என்று பொருள்படுகிறது. அனைத்திலும் மறைந்திருக்கிறார் அவர். அவரும் சரி, தேவ சக்திகளும் சரி மறைந்திருப்பதையே விரும்புகின்றனர். ஏனெனில் தன்னை மறைத்து கொண்டு செய்கின்ற செயல்தான் மிகவும் உயர்ந்த பலனை தருகிறது.
இப்பொழுது இரண்டாவது மண்டலம் போய்வோம். இரண்டாவது மண்டலம், மூன்றாவது மண்டலம். இரண்டாவது மண்டலம் புற அதிசயங்கள் அனைத்தையும் மிஞ்சும் அதிசயம் ஆகிய உயிர் உருவாகுதல் என்பதை இந்த அத்தியாயத்தில் காண்கிறோம். உடல், உயிர், அதாவது மனமும் பிராணமும் சேர்ந்தது, பின் ஆன்மா ஆகியவற்றின் தொகுதியே மனிதன். தான் செய்த நல்வினை மற்றும் தீவினை பயன்களுக்கு ஏற்ப உடல்களை மாற்றியபடி செல்கின்ற உயிரின் பயணமே வாழ்க்கை. உயிர் பழைய உடலை விடுவது மரணம், புதிய உடலை ஏற்றுக்கொள்வது பிறப்பு. உடல் தாயிடமிருந்து கிடைக்கிறது, உயிர் தந்தையின் வழியாக தாயின் கற்பைக்குள் புகுகிறது. இந்த உடல் உயிர் சேர்க்கையில் இறைவன் ஆன்மாவாக புகுந்து அதனை இயங்கச் செய்கின்றார். உயிரின் இந்த பயணத்தை பற்றி சில அற்புதமான கருத்துக்களை நாம் பார்க்கின்றோம். முதல் ஸ்லோகம், கர்ப்பிணிகள் வெளியேறவும். மனிதன் ஆரம்பத்தில் ஆணினம் விந்துவாக இருக்கின்றான். விந்து என்பது எல்லா உறுப்புகளின் ஆற்றல் திரண்டு உருவாகியது. ஒரு ஆண் இவ்வாறு தன்னில் தன்னை விந்து வடிவில் தாங்குகிறான். விந்துவை எப்போது பெண்ணில் விடுகிறானோ அப்போது தன்னை குழந்தையாக பிறப்பித்துக் கொள்கிறான். இது அவனது முதற் பிறப்பு. இந்த மந்திரமும் இந்த அத்தியாயத்தில் தொடரும் மந்திரங்களும் உடலுறவு, கருத்தறுத்தல் போன்ற கருத்துக்களை கூறுகின்றன. அதிலிருந்து சில நன்மைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்ப்பிணிகள் வெளியேறவும் என்று ஆரம்பத்தில் வருகிறது. எனவே அரச சபை, பண்டிதர் சபை ஆகிய பொது இடங்களில் இந்த கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன என்று தெரிகிறது. இரண்டாவது, இத்தகைய எல்லா விவாதங்களிலும் கருத்து பரிமாற்றங்களிலும் பெண்கள் கலந்து கொண்டனர் என்பது தெரிகின்றது. மூன்றாவது, பண்டைய சமுதாயம் ஒரு சிறந்த ஆரோக்கியமான சமுதாயமாக விளங்கியதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றை இங்கே காண்கிறோம். உடலுறவு, கருத்தரித்தல் போன்றவை சபைகளில் விவாதிக்கப்பட்டன. குருகுலத்தில் தகுந்த ஒருவரால் சிறு வயதிலேயே இதை கற்பிக்கப்படுவது பற்றி தைத்திரியோபதம் செய்கின்றது. உயிரை உருவாக்கின்ற இந்த உறவை கீதை தெய்வீகமாக போற்றுவதும் பிரஜானஸ்மி கந்தர்பக என்று 10வது அத்தியாயத்தில் யார் யார் ஈர்ப்போம் என்று பகவான் கூறுகிறார் அல்லவா, அதில் இது வந்திருக்கிறது. இரண்டாவது, உடலுக்கு சொந்தமான ஒரு உறுப்பு போல் விந்து பெண்ணுடன் ஒன்றுபட்டு விடுகிறது. அதனால் அது அவளை துன்புறுத்துவதில்லை. விந்துவாக தன்னில் புகுந்த உயிரை அவள் கருப்பையில் பாதுகாக்கிறார். மூன்றாவது, கருவை பாதுகாக்கின்ற பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள். குழந்தை பிறப்புக்கு முன் அதனை கருவாக பெண் பாதுகாக்கிறாள். பிறந்த பிறகு ஆரம்பத்திலும் அதன் பிறகும் தந்தை பாதுகாக்கிறான். அந்த குழந்தையை தானாகவே எண்ணி பாதுகாக்கிறான் அவன். உயிர்களின் சங்கிலி தொடர்வதற்காகவே அவன் இவ்வாறு செய்கிறான். இவ்வுலகம் மறு உலகம் ஆகிய உலகங்களின் தொடர்பு இவ்வாறு வளர்கிறது. தாயின் வயிற்றிலிருந்து குழந்தையாக பிறப்பது மனிதனின் இரண்டாவது பிறப்பு. 4வது ஸ்லோகம், இந்த உலகில் நற்செயலை தொடர்வதற்காக மகன் நியமிக்கப்படுகின்றான். செய்ய வேண்டியவற்றை செய்த தந்தை வயதாகி இறக்கிறான். இந்த உடம்பில் இருந்து வெளியே மீண்டும் பிறக்கிறான். இது அவனது 3வது பிறப்பு. ஒரு மனிதனின் 3 பிறப்புகளை பற்றி 4 ஸ்லோகங்களும் கூறின. தந்தையிடமிருந்து தாயிடம் புகுந்தது முதற் பிறப்பு. தாயிடமிருந்து உலகினில் பிறந்தது 2ஆம் பிறப்பு. இந்த உடம்பிலிருந்து வெளியேறி மீண்டும் பிறப்பது 3ஆம் பிறப்பு. மரணத்திற்கு பிறகு நல்வினை மற்றும் தீவினை பயன்களை அனுபவிப்பதற்காக மறு உலகத்திற்கு செல்வதையே 3ஆம் பிறப்பாக கொள்ளலாம். அல்லது மீண்டும் பூமியில் பிறப்பதை 3ஆம் பிறப்பாக கருதலாம். தந்தையே மகனாக பிறக்கிறான். மகனை தனது பிரதிநிதியாக உலகில் விட்டுவிட்டு தந்தை தனது பயணத்தை தொடுகிறான். இன்னும் 2 ஸ்லோகங்கள் அற்புதமாக இருக்கின்றன. 5வது ஸ்லோகம், அது பற்றி முனிவரால் சொல்லப்பட்டுள்ளது. கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நான் தேவர்களின் பிறப்புகள் அனைத்தையும் அறிந்து கொண்டேன். 100 இரும்பு கோட்டைகள் என்னை காவல் காத்தன. ஒரு பருந்து போல் விரைவாக நான் வெளியே வந்தேன். கர்ப்பத்தில் படுத்திருக்கும் பொழுதே வாமதேவர் இவ்வாறு கூறினார். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அனுபூதி பெற்றவர் வாமதேவன். அக்னி தேவன் முதலானிய தேவர்களுக்கும் மறுபிறவிகள் உண்டு என்பதை அவர் அப்பொழுது அறிந்து கொண்டார். அதனுடன் தமது முற்பிறவி உண்மைகளையும் அறிந்தார். எத்தனையோ பிறவிகள் எடுத்து அந்த பிறவிகள் ஒவ்வொன்றிலும் பல்வேறு உடம்புகளை தாங்கி வாழ்ந்தார். அந்த உடம்புகளையே இங்கு இரும்பு கோட்டைகள் என்று அவர் கூறுகின்றார். உடம்பு ஒவ்வொன்றும் ஓர் இரும்பு கோட்டையாக உயிரை சிறைப்பிடித்து வைப்பது போல் வைத்துள்ளன. வலையை கிழித்து வெளியேறுகின்ற பருந்து போல் தாம் இந்த கோட்டைகளை கலந்து அவர் இந்த பிறவியை பெற்று அனுபூதி அடைந்ததாக அவர் கூறுகிறார். நாம் ஒவ்வொருவரும் தாயின் கருவில் இருக்கும் பொழுது இந்த அனுபவத்தை பெறுகிறோம். ஆனால் பூமியில் பிறந்ததும் அதனை மறந்து விடுகிறோம். 9வது மாதத்தில் எல்லா அங்கங்களும் பூர்த்தியாகின்றன. முற்பிறவி நினைவு வருகிறது. புண்ணிய பாவங்களின் உணர்வு வருகிறது. ஆனால் பிறந்ததும் கடவுளின் மாய சக்தியால்
அவற்றை மறந்து விடுகிறோம் என்பது கர்ப்ப உபனிஷதம். 6வது ஸ்லோகம். வாமதேவர் இந்த உண்மைகளை அறிந்து உடம்பு அழிந்ததும் வெளியேறி சொர்க்கலோகத்திற்கு சென்றார். அங்கே எல்லா ஆசைகளையும் நிறைவேறப் பெற்று மரணமிலா நிலையை அடைந்தார். மரணமிலா நிலையை அடைந்தார். கர்ப்பிணிகள் உரிய இடத்தில் வந்து அமரலாம். கடைசி 3வது. உடம்பு, உயிர், அதாவது மனம் அண்ட் பிராணன், ஆன்மா என்று பலவற்றின் தொகுதியால் ஆனவன் மனிதன். இந்த மனிதனுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு என்பதை இந்த அத்தியாயம் கூறுகின்றது. முதல் ஸ்லோகம். இந்த ஆன்மா என்று நாம் யாரை தியானிக்கிறோம்? இருவரில் யார் ஆன்மா? யாரால் பார்க்கிறோமோ, கேட்கிறோமோ, மனங்களை நுகர்கிறோமோ, பேசுகிறோமோ, இனிப்பு கசப்பு என்று பகுத்தறிவிக்கிறோமோ, அது அவரே ஆன்மா. உலகின் இயக்கங்கள் கதிரவனால் நடைபெறுகின்றன. ஆனால் கதிரவன் எதிலும் நேரடியாக ஈடுபடுவது இல்லை. அவனது முன்னிலையில் அனைத்தும் நடைபெறுகின்றன. அதுபோல் ஆன்மா ஒரு சாட்சியாக இருக்க உயிர் உலகின் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றது. 2வது ஸ்லோகம். இந்த ஆன்மாவே புத்தியாகவும் மனமாகவும் ஆகியிருக்கிறது. உணர்வு, பெர்செப்ஷன், ஆளும் தன்மை, உலக அறிவு, பகுத்தறிவு, அறிவு கூர்மை, உள்ளுணர்வு, இன்சைட், மனோதிடம், சிந்தனை ஆற்றல், மனத்தெளிவு, மனக்கலக்கம், நினைவு, நிச்சய புத்தி, தீர்மானம், பிராணசக்தி, ஆசை, இன்ப நாட்டம் என்பவை ஆன்மாவின் பல பெயர்களாகும். பேருணவு பொருளான ஆன்மா அனைத்தையும் கடந்ததாக இருந்தாலும் அனைத்துமாக விளங்குவதும் அதுவே. உடம்பின் இயக்கங்களாக, மனதின் இயக்கங்களாக அந்த ஆன்மாவே திகழ்கிறது. இப்பொழுது கடைசிக்கு முந்தின ஸ்லோகம் ஆன்மாவே இறைவன் என்பதை பற்றி சொல்லுகிறது. முதலில் சம்ஸ்கிருதத்தில் ஏஷ பிரம்மைஷ இந்திர ஏஷ பிரஜாபதி ரேத்தே சர்வே தேவா இமானி சந்த ச பஞ்ச மகாபூதானி பிருத்திவி வாயுர் ஆகாச ஆபோ ஜோதிஷம் ஸ்தே இதானி இமானி சக்ஷூத்ர மிச்ராணிவ பீஜானி இதராணி சேதராணி சண்டஜானி சாருஜானி ஸ்வேதஜானி சோத்பிஜானி சாட்சிய காவக புருஷா ஹஸ்தினோ யத்கிஞ்சேதம் பிராணி ஜங்கமம் ச பதத்ரி ச யத்த ஸ்தாவரம் சர்வம் தத் பிரஜாநேத்திரம் பிரஜானே பிரதிஷ்டிதம் பிரஜாநேத்ரே லோகஹ. பிரஜா பிரதிஷ்டா, பிரஜானம் பிரம்ம, பிரஜானம் பிரம்ம. பேருணவு பொருளான ஆன்மாவை படைப்பு கடவுளாகவும் இந்திரனாகவும் படைப்பின் தலைவராகவும் மற்ற தேவர்களாகவும் உள்ளது. பூமி, காற்று, வெளி, தண்ணீர், நெருப்பு ஆகிய 5 அடிப்படை மூலங்களாக இருப்பது அதுவே. சிறிய உயிரினங்களாகவும் விதைகளாகவும் அதுவே இருக்கிறது. முட்டையில் தோன்றுபவை, கருப்பையில் தோன்றுபவை, வியர்வையில் தோன்றுபவை, விதையிலிருந்து முளைப்பவை அனைத்தும் அதுவே. குதிரைகள், பசுக்கள், மனிதர்கள், யானைகள் என்று இருப்பவை அனைத்தும் அதுவே. நடப்பவை, பறப்பவை என்ற அனைத்து உயிரினங்களும் அசையாத பொருட்களும் ஆன்மாவே. அனைத்தும் ஆன்மாவால் வழிநடத்தப்படுகின்றன. ஆன்மாவில் நிறைவேற்றுள்ளன. உலகமே ஆன்மாவால் வழிநடத்தப்படுகிறது. ஆன்மாவே அனைத்திற்கும் ஆதாரம். பேருணர்வு பொருளான அந்த ஆன்மாவே இறைவன். பிரஜானம் பிரம்மக. 2வது ஸ்லோகத்தில் தனிநபர் நிலையில் ஆன்மா அனைத்திற்கும் ஆதாரம் என்று கூறியது. அதாவது உடல் உயிர் செயல்பாடுகள் அனைத்திற்கும் ஆதாரமாக திகழ்வது ஆன்மா என்று அங்கே கண்டோம். பிரபஞ்ச நிலையில் பேருணர்வு பொருளான அந்த ஆன்மாவே இறைவனாக அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பதை இந்த மந்திரம் கூறுகிறது. உயிரினங்கள், கல், மண் போன்ற அசையா பொருட்கள் என்று பிரபஞ்சமாகவே விளங்குவது ஆன்மாவே. தனிநபர் நிலையில் ஆன்மாவாக மனிதனில் உரைகின்ற அதே பொருள்தான் பிரபஞ்ச நிலையில் இறைவனாக எங்கும் நிறைந்தவராக அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ளார். பிரஜானம் பிரம்மக என்ற இந்த மகா வாக்கியத்தை இந்த ஐத்திரேய உபனிஷதம், இது மகிதாச ஐத்திரேயர் என்ற சீயர், அவர்தான் இதை பார்த்தார். அவருக்கு லக்ஷ்மியினுடைய கடாட்சம் முழுவதும் இருந்தது. அவர்தான் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் பார்த்தவர். 2வது அகம் பிரம்மாஸ்மி என்பது பிரகதாரண்ய உபனிஷதம் யஜுர்வேதத்திலும், தத்துவமசி என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் சாமவேதமும், அயமாத்மா பிரம்மக என்று முண்டக உபனிஷத்திலிருந்து அதர்வன வேதத்திலும் வருகின்றது. கடைசி ஸ்லோகம். பேருணவு பொருளான ஆன்மாவை உணர்பவன் உடம்பு வீழ்ந்ததும் வெளியேறி சொர்க்கலோகத்திற்கு செல்கிறான். அங்கே எல்லா ஆசைகளும் நிறைவேறப்பட்டு மரணமிலா நிலையை அடைகிறான். மரணமிலா நிலையை அடைகிறான்.
சோ பிரஜானம் பிரம்ம என்பதை பற்றி நாம் பூரணமாக பார்த்துவிட்டோம். ஆசுதோஷ உபனிஷத் அவர்களுடைய உதவினால் நாம் பார்த்துவிட்டோம். இப்பொழுது ஒரே ஒரு கைண்ட்லி பெர்மிட் மீ சார், in spite of I am being too much so ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை, பதஞ்சலி தியான ஸ்லோகம், இது மூன்றும் நான் படித்துவிட்டு முடித்துக் கொள்கிறேன். முதலில் ஸ்ரீ அன்னை, வேர்ட்ஸ் ஆஃப் த மதர், பேஜ் 4. கேள்வி கேட்பவர் சாதகர். வாட் இஸ் கான்சியஸ்னஸ்? அன்னை கூறுகிறார், when the Lord becomes conscious of himself, H capital letter, Lord L capital letter, the world is created. Consciousness is the breath that gives life to all. பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா சொல்றாங்க அன்னை. அன்னையோட ஆங்கிலம் என்றால் மிகவும் தெளிவாக இருக்கும், நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது கேள்வி ஒருவர் கேட்கிறார், ஸ்வீட் மதர், ப்ளீஸ் டெல் மீ த மீனிங் ஆஃப் கான்சியஸ்னஸ். அன்னை கூறுகிறார், வித்தவுட் கான்சியஸ்னஸ் யூ வுட் நாட் ஈவன் நோ தட் யூ லிவ். பியூட்டிஃபுல். மூன்றாவது அன்னை கூறுகிறார், இன் த டிவைன் கான்சியஸ்னஸ் த ஸ்மாலஸ்ட் திங்ஸ் ஃப்ரம் பிலோ யுனைட் வித் த ஹையஸ்ட், த மோஸ்ட் சப்ளைம் ஃப்ரம் அபவ். அன்னை அவர்கள் கூறிய இந்த 3 ஸ்லோகங்களில் எல்லாமே அடங்கிவிட்டன. அடுத்தது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுவது, இது பகவான் எழுதியிருக்கிறது அதை அப்படியே எழுதியிருக்கிறேன். பகவான் என்ன எழுதியிருக்கிறார் அதை அப்படியே வாசிக்கிறேன். இது வேதா வேதா அகம் ஏதத் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசக பரஸ்தாத் தமேவ வித்யாதி மிருத்யும் ஏதி ந அந்ய பந்தா வித்யதே அயனாய. இதுக்கு பகவான் கொடுக்கின்ற ஆங்கில விளக்கம், I have known this mighty being, refulgent as the sun beyond darkness. By knowing him alone, one transcends death. There is no other way to go. மேலும் எழுதுகிறார், here the I have known of is of extreme value because it is not the expression of an opinion but the statement of an experience. Considering the content of the revelation, we find that the ultimate reality is compared to light and the finite and material reality to darkness. புருஷ சுத்தம் 2 ஸ்ரீ அண்ணா அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் மயிலாப்பூரில் பின்வருமாறு இந்த ஸ்லோகத்திற்கு தமிழ் விளக்கம் கொடுக்கிறார். இந்த மகிமை பொருந்தியவரும் சூரியனை போர் காந்தி பொருந்தியவரும் இருளுக்கு அப்பால் இருப்பவரும் ஆகிய புருஷனை நான் அறிவேன். அந்த புருஷனை இம்மாதி அறிபவன் இங்கே இப்பிறவிலேயே முக்தனாக ஆகிறான். முக்தி அடைவதற்கு வேறு வழி இல்லை. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய பூரண யோகா, யோகா ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன், இன்டகிரல் யோகா, சுப்ரமெண்டல் யோகா என்று கூறுவதை எல்லாம் என்ன என்பதை மிக அழகாக கூறுகிறார். A divine life in a divine body is the ideal that we envisage. கடைசியாக இன்னொரு 5 நிமிஷம் ப்ளீஸ் கைண்ட்லி பெர்மிட் மீ. ஏன்னா இந்த பதஞ்சலி தியான ஸ்லோகம்ங்கிறது நிறைய அற்புதமான மீனிங்களோட இருக்கிறது, இன்க்ளூடிங் ஹவு பகவான் எக்ஸ்பிளைன்ஸ் அப்படிங்கிறது சேர்த்து தான் அது. அந்த பதஞ்சலி தியான ஸ்லோகம் கூறுகிறது, யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சா மலம் ஷரீரஸ்ய ச வைத்தியகேன யோ அபாஹரத்தோம் பிரவரம் முனினாம் பதஞ்சலிம் பிரஜானதோ அஸ்மி அப்படின்னு. இதுல யோகத்தினால் நம்ம 3 கிடைக்கும் பலன்களை குறிக்கிறது. எனவே இதை பலஸ்ருதி என்றும் வைத்துக் கொள்ளலாம். முதல் இது யோகேன சித்தஸ்ய அப்படின்னு. சித்தம் என்றால் என்ன? அதிலே 4 பகுதிகள் உள்ளது. அங்கே தூரத்தில் ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான் என்பது சொல்வது சித்தம். அவன் ராமனோ கிருஷ்ணனோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுவது மனசு. மூன்றாவதாக புத்தி என்பது ராமன் ஆஜானுபாவாக கோதண்டங்கத்தை எழுதி கொண்டு அம்பரா துணியில் ஆயுதங்களுடன் வருவான். கிருஷ்ணனோ புல்லாங்குழலுடன் மயிர் பீலியுடனும் தலை கீரத்தில் இருக்கும் மழை பீலியுடனும் மாறாத புன்னகையுடனும் வருவான்.
எனவே இங்கே வந்து கொண்டிருப்பது ராமன் தான் என்றால் அவன் ஆஜானுபாவாக கோதண்டவானையாக இருக்கின்றான் என்று கூறுகிறது. இது மூன்றாவது புத்தி. நான்காவது அகங்கார். எனவே ரங்கராஜனாகிய நான் இவ்வாறு என் மூளையில் இந்த அனுபவத்தை பணிந்து வைத்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தனது சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் அடுத்தடுத்த 2 அற்புதமான அத்தியாயங்கள், ஒன்று த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படிங்கிறது. அதுல 620வது பேஜில இதே 4ஐயும் சித்தா, மனஸ், புத்தி, அகங்காரா என்று கூறி, சித்தா இஸ் த பேசிக் மென்டல் கான்சியஸ்னஸ், மனஸ் த சென்ஸ் மைண்ட், புத்தி த இன்டெலிஜென்ஸ், அகங்காரா த ஈகோ ஐடியா என்று சொல்லி இவை 4ம் அந்த கரணங்கள் என்று சொல்லி மேலே 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 அற்புதமாக விவரித்து கொண்டே போய் அதுக்கு அடுத்த சாப்டர் பியூரிஃபிகேஷன், இன்டெலிஜென்ஸ் அண்ட் வில் என்று சொல்லப்படுவது அறிவையும் புத்தியையும் தூய்மையாக்கப்பட்டது என்று. சோ இந்த யோகத்தை பயில்வதனால் நம்முடைய சித்தம் தெளிவாகிறது. பதேன வாச்சா, பதம் என்றால் வார்த்தைகள், வாச்சா என்றால் வாக் சித்தி அடைவது. சோ பதேன வாச்சா என்றால் யோகத்தின் மூலம் மேலும் மேலும் நாம் என்னென்ன செய்கிறோமோ, என்னென்ன சொல்கிறோமோ அதையெல்லாம் வாக் சக்தி என்று வாக் சக்தியாகவே வருகின்றது. பதேன வாச்சா. கடைசியாக மலம் ஷரீரஸ்ய ச வைத்தியகேன, இந்த சரீரத்தில் தோன்றும் அவ்வளவு வியாதிகளையும் நாம் குணமாக்கி விடலாம் யோகத்தால் என்று. அதனால்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய மாத்ரு உபனிஷதம் என்று கபாலி சாஸ்திரர் கூறப்படுகின்ற அந்த மதரில் புருஷ சுத்தத்தில் காணப்படுகின்ற பிரம்மா தன்னையே ஒரு பசுவாக கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய தியாகத்தை விட மிக உயர்ந்தது நம் அன்னை அவர்கள் செய்த யோகம். அவர் பலவிதமான நோய் நொடிகளை எல்லாம் தன்னுள் ஏற்றிக்கொண்டு அதை சரி பண்ணி அதன் மூலம் உலகத்திற்கு, அது மட்டும் இல்லாமல் அநேகவர்கள், அதே மாதிரி பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் தன்னுடைய வாழ்நாளில் நிறைய பேரை வெளியில தெரியல அதெல்லாம் குணமாக்கியிருக்கிறார் என்று. சோ இந்த இந்த யோகத்தினால் நம்ம எல்லா கலையுமே எல்லா இதையுமே சரி பண்ண முடியும். ஒரு 2 மாசம் முன்னாடி இங்க ஒரு அரிய டாக்டர் எஸ் ராமசுவாமி என்று மிக அருமையான அவர் அறிஞர், அவர் டாக்டரேட் வாங்கியிருக்கிறார். இந்த இதுல இந்த 5 மாடல், அந்த நந்தனத்துல 5 மாடல் ரோடுங்கிறதுல ஒரு எஸ் பாலசுப்ரமணியம் என்ற மகான் இருந்தார். அவர் 1992 ஆரம்பிச்சு அவர் முதலில் ஒரு புஸ்தகம், பிறகு இன்னொரு புஸ்தகம், அதை நிறுத்திவிட்டு ஸ்ரீ அரவிந்த அன்னை என்பது முதல் புஸ்தகம், ஸ்ரீ சைத்தன்யமயி என்று 2வது புஸ்தகம். அதிலே 63 மாதங்களுக்கு இந்த டாக்டர் எஸ் ராமசாமி அவர்கள் யோகத்தினால் எப்படி நம்முடைய உடலில் உள்ள வியாதிகளை எல்லாம் தீர்க்க முடியும் என்று கூறியிருக்கிறார். எனவேதான் பதஞ்சலி தியான சோனத்தில் கூறுகின்றது, யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சா மலம் ஷரீரஸ்ய ச வைத்தியகேன என்று. எனவே யோ அபாகரத்தோம், 2 கைகளையும் மேலே கூறி பிரவரம் முனினாம் பதஞ்சலி. பிரவரம் கூறுவது என்பது ஒரு மிக ஒரு அருமையான ஒரு சொற்றொடர். அது ஒரு வைதிக முறைப்படி நடக்க போகின்ற திருமணத்தில் தாலி கட்டுவதற்கு முன்னால் அந்த பிரகஸ்பதி கூறுவார், மணமகனின் பெயரை கூறி அவனுடைய தந்தை பெயரையும் அவருடைய தந்தையர் பெயரும், இன்னாருடைய பௌத்திரன் என்று சொல்வார், எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று சொல்லிவிட்டு மணமகனின் தாயார் பெயரையும் அவருடைய தந்தை பெயரும், அதாவது தௌஹித்திரன் என்று. சோ பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் அதை பத்தி சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த பெண்கள் மணமகள் இருக்கிறாள் இல்லையோ, அவளுடைய பெயரையும் அவளுடைய தந்தை பெயரும் அவருடைய தந்தை பெயரையும் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று சொல்லிவிட்டு, மணமகளுடைய தாயினுடைய தந்தை தௌஹித்ரி என்று இது. சோ இதற்கு பேர் தான் பிரவரம் கூறுவது என்று சொல்லுவது. நாம் பெரியவர்களை சந்திக்கும் பொழுது, மதிப்பிற்குரியவரை சந்திக்கும் பொழுது அபிவாதையே என்று சொல்லும் பொழுது, அந்த அபிவாதனத்தில் நம்முடைய கோத்திரம் என்ன, அது 3 ரிஷிகளை சேர்ந்ததா, 5 ரிஷிகளை சேர்ந்ததா, 7 ரிஷிகளை சேர்ந்ததா என்றெல்லாம் சொல்லி, எந்த சூத்திரத்தை சேர்ந்தவர் நாம் என்று சொல்லி நம் பெயரை சொல்லி வணங்குவோம். இதற்கு அபிவாதனம் என்று பெயர். இதையெல்லாம் விட எளிமையாக சொல்லுவதானால், பெரியாழ்வார் அவர் ஸ்ரீ ரங்கராஜருக்கே தன்னுடைய பொண்ணை கொடுத்ததனால், அவர் மாமனார் ஸ்தானத்தில் இருப்பதனால் 12 ஆழ்வார்களில் அது பெரிய ஆழ்வார். அவர் மிக அற்புதமாக கூறுகின்றார்,
எந்த தந்தை தந்த தந்தை தம் மூத்தப்பன் 7 படிக்கால் தொடங்கி என்று. சோ அவர் 7 தலைமுறைக்கு அவர் சொல்றார். குட்டி 16 அடி பாய்கிறது, தாயை 8 அடி பாய்ந்தான்னு. அவருடைய ஆண்டாள் அவர் என்ன கூறுகிறார்? எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமையாவோம், உனக்கே நாம் ஆட்சேவோம், மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் என்று. 7 + 7 எடுத்துட்டீங்கன்னா 14, 7 × 7 49 கோத்திரம். பட் இது அவ்வளவுத்துக்கு மூலம் யாரு அப்படின்னா பதஞ்சலி. பிரவர முனினா பதஞ்சலி. பிரஜ்ஞி ஞானத்தோ அஸ்மி, அஸ்மி எனக்கு பிரஜானம் பிரம்ம என்று கூறியிருக்கும் மகா வாக்கியத்தின்படி எனக்கு தயவு செய்து பிரஜானம் பிரம்மா என்ற உணவை கொடுங்கள் என்று வேண்டுகிறது. எனவே கபாலி சாஸ்திரியார் கூறியபடி ஸ்ரீ அரவிந்த வேத வழி வாழ்க. ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னையே சரணம், அரவிந்தரே சரணம். மிகவும் நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நண்பர்கள் ஏதோ கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். எஸ் சார். இந்த தடவை சம்மர் சீசன் பெங்களூர்லயும் கடுமையாக இருந்தது. 12ஆம் தேதி மழை பெய்யும் அப்படின்னு மெட்டீரியலாஜி டிபார்ட்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார்கள். அந்த 12ஆம் தேதிக்கு பிறகு வெயிலின் கடுமை அதிகரித்ததை தவிர மேகங்களின் சாயை எங்குமே தென்படவில்லை. அப்படிப்பட்ட மழை பொழிவது என்பது பிரக்ஞானம் பிரம்மா என்ற ஒரு மகா வாக்கியத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த தினத்தில் பெய்ய வேண்டும் என்று மழை தேவன் தன்னுக்குள் நிச்சயித்துக் கொண்டான் போலும். ஏனென்றால் இன்று மிகவும் எதிர்பாராத விதமாக 2:45 மணிக்கு நடராஜன் அவருடைய பேச்சு 4 மணிக்கு ஆரம்பம், 2:45 மணிக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஷோ என்று மழை பொழிந்து வெப்பத்தை தணித்து எல்லோருக்கும் ஒரு ஆறுதலை அளித்தது. அப்படிப்பட்ட மகா வாக்கியத்தை அதைக்கு கரகோஷம் செய்வது போல் இந்த மழை அமைந்தது என்று சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பெங்களூர்ல மழை பெய்கின்றது என்று எம்கேஆர் சார் மூலமாக கேட்ட செய்தி நமக்கெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சியை தருகின்றது. ஏனென்றால் பெங்களூர் தற்பொழுது தண்ணீர் பற்றாக்குறையால் அவதிப்படுகின்றது. அதுவும் இந்த பிரக்ஞானம் பிரம்மா என்கின்ற ஒரு பழைய மிகவும் பழமையான உபநிடதம், ஐத்ரேய உபநிடத்தில் உள்ள மகாவாக்கியத்தின் அது குறித்து நாம் அனைவருமே சிந்தித்ததனால் கூட அது நிகழ்ந்திருக்கக்கூடும் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்கின்றது. இந்த ஐத்ரேய உபனிஷத் குறித்து திரு ரங்கராஜன் சார் அவர்கள் பேசினார்கள். இதனுடைய சாராம்சமான அந்த வாக்கியம்தான் த நாலேஜ் இஸ் பிரம்மன், பிரக்ஞானம் பிரம்மா. அந்த உபநிடதம் வெவ்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசுகின்றது. ஆன்மன் என்பது என்ன, சிருஷ்டி என்பது என்ன, பிறப்பு என்பது என்ன,
மறுபிறவி ஏற்பது என்ன, எப்படி அந்த பிரம்மன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றெல்லாம் கூறிவிட்டு இறுதியாக அது என்ன கூறுகின்றது என்றால், யார் மீது நாம் தியானிக்க வேண்டும், அந்த ஆன்மனாக நினைத்து யார் மீது நாம் தியானிக்க வேண்டும் என்ற கேள்வியை அந்த உபநிடதம் கேட்கின்றது. whom we should meditate on as the self என்கின்ற கேள்வியை அது கேட்கின்றது. கேட்டு என்ன பதிலை கோருகின்றது என்றால், எல்லாமே அந்த நாலேஜ், அந்த கான்சியஸ்னஸ் என்பதின் வெவ்வேறு பெயர்கள் தான். நாலேஜ் இஸ் பிரம்மன் என்கின்ற ஒரு அரிய கருத்துடன் இந்த உபநிடதம் தன்னுடைய இந்த உபநிடதம் இந்த பேருண்மையை பிரகடனப்படுத்துகின்றது. சரி, இந்த உபநிடதத்தில் இந்த உண்மையை கண்டுள்ளோம். உடனே நாம் என்ன செய்கின்றோம் என்றால், ஏனென்றால் நாம் எல்லாம் அனைத்தையுமே ஸ்ரீ அரவிந்தர் இடம் வந்த பிறகு அவர் எது குறித்துமே பேசாததே கிடையாது. இது எல்லாம் 108 உபநிடதங்கள் இருக்கின்றன, 4 வேதங்கள் இருக்கின்றன, இதையெல்லாம் இதற்கும் மேலாக எண்ணற்ற புராணங்கள் இருக்கின்றன. The spiritual field அப்படிங்கிறது இட் இஸ் இன்ஃபினிட். அவற்றையெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக படித்து புரிந்து கொள்ள முடியுமா என்றால் நடவாத காரியம். ஏனென்றால் இதில் கூறப்பட்டவை எல்லாமே பார்த்தோம் என்றால் சிம்பாலிக், மேற்புறமாக பார்த்தால் எதுவுமே புரியாது, நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்காது எதுலையுமே. ஆனால் இவற்றையெல்லாம் ஆன்மீக உண்மைகளாக கண்டறிந்து நமக்கு சாராக பிழிந்து கொடுத்துள்ளார் ஸ்ரீ அரவிந்தோ. அவரை படிப்பதற்கே நமக்கு ஒரு ஜன்மம் போறவில்லை. ஆகையினால் அவர் என்ன கூறுகின்றார் என்றால், கான்சியஸ்னஸ் இஸ் ப்ரையர் அப்படிங்கிறார். உணர்வு, அதாவது இந்த கான்சியஸ்னஸ் என்றால் உணர்வு நிலைன்னு சொல்றோம். இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் அனைத்திற்கும் முந்தையது அப்படிங்கிறார். இந்த கான்சியஸ்னஸ் குறித்து பகவான் என்ன கூறுகின்றார்? கான்சியஸ்னஸ் என்பது அது மாத்திரமல்ல, அது ஒரு சக்தியாக செயல்படுகின்றது. கான்சியஸ்னஸ், ஃபோர்ஸ் என்று இரண்டுமே ஒன்றாக செயல்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அது எதுவாகவும் செயல்படுகின்றது என்றால் அந்த சத் எக்ஸிஸ்டன்ஸ் அதுவாகவும் செயல்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அது ஆனந்தமாகவும் செயல்படுகின்றது. ஆகையால் பிரம்மன் என்றால் என்னவென்றால் சத் சித் ஆனந்தா, எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ். இந்த கான்சியஸ்னஸ் தான் என்ன செய்கின்றது? அனைத்துமாக இருக்கின்றது. தன்னை முற்றிலும் அறியாமை என்கின்ற நிலைக்குள்ளும் அது தன்னை இறக்கிக் கொள்கின்றது. இன்கான்ஷியன்ட் என்கின்ற நிலைக்குள்ளும் அது இறக்கிக் கொள்கின்றது. அதிலிருந்து மெல்ல 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 அது கான்சியஸ்னஸாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது எல்லா விதமான உலகங்களும் அதிலிருந்து தோன்றுகின்றன. அடிப்படையான அடிமட்டமான நிலை என்றால் உணர்வற்ற நிலை. மேலுள்ள உச்சக்கட்ட நிலை என்னவென்றால் அந்த சச்சிதானந்தா, அந்த பிரம்மன். சோ இது அனைத்துமே கான்சியஸ்னஸ் என்றுதான் பகவான் கூறுகின்றார். அதுதான் உண்மை, ஆன்மீக உண்மை. அதே கருத்து தான் இங்கு கூறப்படுகின்றது. இந்த உண்மைகள் எல்லாம் நாம் படிக்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கின்றது. இதை எவ்வாறு நாம் செயலாக்க வேண்டும் என்று செயல்முறையில் நாம் எவ்வாறு இதை கடைபிடிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அறிவு என்பது வேறு, அனைத்துமே கான்சியஸ்னஸ் என்பது வேறு. அதை எவ்வாறு நாம் ஏனென்றால் நாம் எல்லோருமே வெறும் அறிவை ஒன்றை கற்றுக்கொள்வதற்காகவோ அறிந்து கொள்வதற்காகவோ இந்த வழியில் வரவில்லை. நாம் அனைவருமே ஆன்மீக தேடுதல் அடிப்படையில் தான் இங்கு வந்துள்ளோம். we are all spiritual seekers. அப்படி இருக்கும் பட்சத்துல எவ்வாறு இதை நம் வாழ்வில் யோகமாக கடைபிடிப்பது என்றால் அதற்காகத்தான் அன்னை என்ன கூறுகின்றார்கள்?
அன்னையுடைய தாரக மந்திரமான பி கான்ஷியஸ். இந்த பி கான்ஷியஸ் என்றால் நாம் எல்லோருமே மேற்புற உணர்வு நிலையில் இல்லாமல் நம்முடைய அந்த ஆன்மனினுடைய உணர்வு நிலையில் இருந்து அனைத்து செயல்களையும் மாற்றுவதுதான் பி கான்ஷியஸ். இந்த பி கான்ஷியஸ் என்றால் அந்த நிலையில் செயல்படும் பொழுது என்னவாக மாறுகின்றோம் என்றால், அனைத்திற்கும் அடிப்படையாக உள்ள அந்த உணர்வு நிலை, அந்த கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், சிட் சக்தி, அதனுடன் நாம் இணைந்து கொள்கின்றோம். மேற்புறத்தில் செயல்படாமல் அதனுடன் நாம் இணைந்து கொள்கின்றோம். ஆகையினால் இந்த நாம் எந்த கருத்துக்களை நாம் எதிர்கொண்டாலும் அதை நாம் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை வெளிச்சத்தில் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதர்வைஸ் இதெல்லாம் மியர் நாலேஜா இருக்கும், அவ்வளவுதான். இட் பிகம்ஸ் அ புக்கிஷ் நாலேஜ். பட் if you want to make it a practical knowledge, you have to see it in the light of Sri Aurobindo and the Mother. கைத்திரிய உபநிடதம் குறித்து நீங்கள் கூறினீர்கள். அதே போல ஆரம்பத்தில் நீங்க கபாலி சாஸ்திரியார் பற்றி கூறினீர்கள். எப்படி கபாலி சாஸ்திரியார் ஸ்ரீ அரவிந்தரை ஸ்ரீ அரவிந்த வேத வழி வாழ்க என்று அவரை போற்றி புகழ்ந்தார் என்றும் கூறினீர்கள். இத்தகைய அரிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளமைக்கு ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.